தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு தாலுகா ஆஃபீஸில் குரூப் சிக்கான நிகரான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 14 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க ரிட்டன் டெஸ்ட் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த இன்டர்வியூவும் கிடையாது. வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷன், எழுத்து தேர்வு மட்டும்தான். அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ணணும். ஆண்கள் மட்டும்தான் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி, உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர், அதே மாதிரி எந்த கேட்டகரி இருந்தாலும் பெண்கள் நீங்கள் யாரும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் அப்படின்னா 20,000லேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் அனுப்ப முடியும், தபால் மூலிமா. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமாலாம் அனுப்ப முடியாது. ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/5/2024. முழுசாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே, அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே போச்சுன்னா வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய பெயர், அதை பிளாக் லெட்டர்ஸில் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரிடா, சிங்கிளா, மேலா, ஃபீமேலா, ட்ரான்ஸ்ஜெண்டரா, இதில் என்ன அப்படிங்கிறத தனியாக, அதாவது இது ரெண்டு தனியாக மென்ஷன் பண்ணுங்கள், இது 3க்கு தனியாக என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய தகப்பனார் அல்லது கணவர் பெயர் என்ன அப்படிங்கிறத இந்த காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 3வது நீங்கள் எந்த கேட்டகரி, ஜென்ரலா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிஹெச், இடபிள்யூஎஸ், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், தென் எக்ஸ் சர்வீஸ்மேன், இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டே, மந்த், இயர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் உங்களுடைய ஏஜ், அதாவது நீங்கள் எதை கால்குலேட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/5/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் இங்கே பெர்மனண்ட் அட்ரஸ், அதாவது உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய வேலிட் இமெயில் ஐடி மற்றும் வேலிட் மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தென் 8th, இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் இமெயில் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், இப்போ எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அவங்களே இஃப் எனின்னு தான் கொடுத்துருக்காங்க. இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த காலத்தை விட்டுருங்க. இருக்குது அப்படின்னா என்னவா வேலை செய்கிறீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எவ்வளோ சம்பளம், எவ்வளோ பேசிக் பே, டோட்டல் இது எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ், உங்களுடைய கல்வி தகுதி, என்ன படிச்சிருக்கீங்க, எதில் படிச்சிங்க, என்ன ஸ்பெஷலைசேஷனில், எந்த காலேஜ், யூனிவர்சிட்டி, எந்த வருஷம், எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். எங்கே வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ சம்பளம், அங்கே நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன. இப்போ 2-3 இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக இந்த காலம் ஃபுல்லாகவே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 10th, இப்போ நான் 10th தானே, 10th மட்டும் நீங்கள் வச்சு அனுப்ப போதும். 12th டிப்ளமோ டிகிரி இதெல்லாம் வைக்க தேவையில்லை.
இப்போ டிகிரி இருக்கீங்க அப்படின்னா 10th 12th டிகிரி இது 3 வச்சுக்கோங்க. டிப்ளமோனா 10th டிப்ளமோ வச்சாலும் சரி, இல்லை 10th 12th டிப்ளமோ வச்சாலும் சரி, இதெல்லாமே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை வைங்க. அதுக்கடுத்து உடல் ஊனமுற்றோர் மற்றும் முன்னாள் இராணுவத்தினா அதுக்கான ப்ரூஃப், எனி அதர் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க. கீழே மறக்காமல் உறுதிமொழி டிக்ளரேஷனை கிளியராக படித்து பார்த்துக்கோங்க. இங்கே பிளேஸ் மற்றும் டேட், உங்கள் ஊர், அதுக்கடுத்தது என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டு, இந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்தை போடுங்க. இங்கே உங்களுடைய பேரை மறக்காமல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் வார்டன் ஃபீமேலுக்கான வேலை வாய்ப்பு. இது குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சேலரி அப்படின்னா லெவல் 4. ஏஜ் அப்படின்னா 27 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ், அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 10 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதில் எல்லா வேலை வாய்ப்புலையும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இது இல்லாமல் இப்போ நம்ம சொன்ன ஏஜ் லிமிட் எல்லாமே, இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இந்த கேட்டகரிக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க. சரி, குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் ஸ்டெனோகிராஃபருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சேம் குரூப் சியில் லெவல் 4 சேலரி, ஜென்ரல் கேட்டகரினா 27, மற்ற கேட்டகரிக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், எனி டிகிரி படிச்சிருக்கணும், கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங்கான நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், இந்த வேலைவாய்ப்புக்கு குரூப் சி லெவல் 4 சம்பளம், ஜென்ரல் கேட்டகரினா 27, பிகாம் படிச்சிருந்தாலும் சரி, எம்காம் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான வேலைவாய்ப்பு. குரூப் சி லெவல் 4 சேலரி, உங்களுக்கு 27 வயதுக்குள்ள ஜென்ரல் கேட்டகரினா எனி டிகிரி படித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. லெவல் 2 சேலரி, 27 வயது ஜென்ரல் கேட்டகரினா. இதில் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டிகிரியே லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் நர்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். குரூப் சி லெவல் 4 சேலரி, ஜென்ரல் கேட்டகரினா 27. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஹான்ஸ் நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் நான் டிஜிஎன்எம் படிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மிஷின் மெக்கானிக், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் குரூப் சி லெவல் 4 27 வயது ஜென்ரல் கேட்டகரினா ஆல்ரெடி சொல்லியிருந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன். எஸ்சினா 5 வருஷம், ஓபிசினா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி 12th முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. லெவல் 2 சம்பளம், 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 12th படிச்சிருந்தால் மட்டும் போதும், கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், உடனே உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லேப் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. லெவல் 2 ஜென்ரல் கேட்டகரினா 27 வயது. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருந்தால், 12th முடிச்சிருந்தாலும் சரி, ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, ரிலவெண்ட் ஃபீல்டு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 20/5/2024 தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் போஸ்டல் மூலிமா தான் அனுப்ப முடியும். சரிங்களா, நீங்கள் ஆன்லைன்லாம் அப்ளை பண்ண முடியாது, தபால் மூலிமா தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது ரெண்டுலேயும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு தான். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம பார்த்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். டைரக்டர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, நிஃப்ட் கேம்பஸ், இங்கே தான் நீங்கள் அனுப்பணும். மேலே அந்த என்வலப் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்கள் சைன் போட்டு அனுப்புங்க. தபால் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அனுப்ப முடியும், ஆஃப்லைனில் மட்டும்தான், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஃபீஸ் சொல்லியிருந்தோம், யார் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிஹெச்பி, எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் கேண்டிடேட்ஸ் இவங்க யாரும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி, அதாவது ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் ஆண்கள் கேட்டகரி மட்டும் நீங்கள் 500 பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.